படித்ததில் பிடித்தது. இத்தாலி நாட்டைச் சேர்ந்த ஒரு திருடன் ஒரு வீட்டிற்கு திருடுவதற்காக வேண்டி செல்கிறான். அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் திருடி விடுகிறான். திருடினதன் பின்னாலும் அவனுடைய ஆசை நின்றுவிடவில்லை. இன்னும் அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்களை திருட வேண்டும் என்ற ஆசை அவனுக்குள் வருகிறது. அனைத்தையும் அந்த வீட்டிலே இருந்து திருடி விடுகிறான். அதன் பின்பு ஒரு டேபிளை, ஒரு மேசையை பார்க்கிறான். அந்த மேசையிலே சிறு புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த புத்தகங்களுக்குள் ஏதேனும் பணங்கள் இருக்கிறதா என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்காக வேண்டி அந்த டேபிளுக்கு அருகிலே, அந்த மேசைக்கு அருகிலே போய் சென்று விடுகிறான். அந்த டேபிளிலே, அந்த மேசையிலே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களை அந்த திருடன் வாசிக்கிறான். மேலே இருந்த வாசகங்கள் ஓரிரு வாசகங்களை மாத்திரமே வாசித்த அந்த திருடனுக்கு இந்த புத்தகத்துக்குள்ளேயே என்ன இருக்கிறது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை வருகிறது. ஒரு நிமிடம் உறைந்து போகிறான். அந்த புத்தகத்தை கையில் எடுத்தவனாய், வாசிப்பு ஒரு மனிதனை முழு மனிதன் ஆக்கும் என்பதற்கு இந்த சம்பவமும் ஒரு சான்று என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இருந்த நாட்காலியிலே அமர்ந்தவனாய் அந்த புத்தகத்தை வாசிக்க துவங்குகிறான். வாசிக்க துவங்கின சில நொடிகளிலேயே அந்த புத்தகத்திற்கு அவன் அடிமையாகி விடுகிறான். அவன் திருட வந்ததையே முழுமையாக மறந்து விடுகிறான். அவன் அந்த புத்தகத்திலேயே திளைத்து விடுகிறான். அந்த புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த வீட்டினுடைய உரிமையாளர் வீட்டிற்கு வந்து விடுகிறார். வந்த உடனேயே அந்த உரிமையாளர் விளங்கிக் கொள்கிறார். இவன் ஒரு திருடன் என்பதை விளங்கிக் கொண்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த விடயத்தை எத்தி வைத்து விடுகிறார். உடனே அவனை கைது செய்வதற்காக வேண்டி போலீஸ் அதிகாரிகளும் வந்து விடுகிறார்கள். உடனே போலீஸ் அதிகாரிகளை பார்த்த அவன் தன்னை கைது செய்ய வந்திருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அந்த போலீஸ் அதிகாரிகளிடம் கூறுகிறான், சில நிமிடங்கள் எனக்கு தாருங்கள், இந்த புத்தகத்தை நான் படித்து முடித்து விடுகிறேன், அதன் பின்பு என்னை நீங்கள் கைது செய்து விடுங்கள் என்று கூற போலீஸ் அதிகாரிகளும் சில நிமிடங்கள் உறைந்து போனார்கள். அந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஆனால் போலீஸ் அதிகாரிகளோ அந்த புத்தகத்தை முழுமையாக படித்து முடிப்பதற்கு அந்த திருடனுக்கு இடம் கொடுக்கவில்லை, நேரம் கொடுக்கவில்லை. அவனை கைது செய்து போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்று விடுகிறார்கள். இந்த செய்தி நாடு முழுவதும், இத்தாலி நாடு முழுவதும் பரப்பப்படுகிறது. இந்த புத்தகத்தை எழுதின ஜியோமென் ஹச்சினுடைய காதிலையும் இந்த செய்தி எத்தப்படுகிறது. உடனே அவரிடம் இருக்கும் ஒரு பிரதியை போலீஸ் நிலையத்திற்கு அனுப்பி விடுகிறார். இஞ்சின பகுதிகளை அந்த திருடன் படித்து முடித்து கொள்ளட்டும் என்பதற்காக வேண்டி. அந்த புத்தகத்தின் பெயர்தான் ஹேமர். இந்த புத்தகத்தில் சில பகுதிகளில் குடும்ப உறவுகளை பற்றி எழுதி இருக்கின்றார்கள். அதைத்தான் அந்த திருடன் படித்தான் என்பதை வரலாறு சொல்கிறது. வாசிப்பு ஒரு மனிதனை முழு மனிதன் ஆக்கும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சான்று.